வணக்கம். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டிஆர்பி 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆனா, இது வழக்கமான டிஎன்டெட் மாதிரி இல்ல. இது ஸ்பெஷலா ஏற்கனவே வேலையில இருக்கிற டீச்சர்ஸ்க்காக மட்டும் நடத்தப்படுது. வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆமா குமார், இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்தே நிறைய டீச்சர்ஸ் மத்தியில கேள்விகள் இருக்கு. இது யாருக்கெல்லாம் பொருந்தும், என்னென்ன கண்டிஷன்ஸ்னு தெரிஞ்சுக்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க அனிதா. இந்த அறிவிப்பை முழுமையா புரிஞ்சுக்க நாம இது ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். அப்போதான் எல்லாருக்கும் தெளிவா இருக்கும். முதல்ல இது யாருக்கான தேர்வுன்னு பார்க்கலாம். அடுத்து முக்கியமான தேதிகள், ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு, எப்படி அப்ளை பண்ணி பாஸ் பண்றது, கடைசியா நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸையும் ஒரு செக்லிஸ்டா பார்த்துடலாம். சரி வாங்க, நேரத்தை வீணடிக்காம முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது இந்த தேர்வை யார் எழுதலாம், அதுக்கான தகுதிகள், கண்டிஷன்ஸ் என்னென்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வெறும் கவர்மெண்ட் மற்றும் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ரெகக்னைஸ்டு பிரைவேட் ஸ்கூல்ஸ், ஏன் மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் கீழ வர்ற ஸ்கூல்ஸ்ல வேலை செய்யற டீச்சர்ஸ் கூட இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்க டைம் ஸ்கேல், தொகுப்பூதியம், ஏன் பார்ட் டைம் டீச்சரா இருந்தா கூட இந்த எக்ஸாம் எழுதலாம். அப்படியா? அப்ப பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், பார்ட் டைம் டீச்சர்ஸ் கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமா? இது நிஜமாவே பல பேருக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஆமா அனிதா, ஆனா இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்கு. செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி 2025 அன்னைக்கு அல்லது அதுக்கு முன்னாடியே வேலையில சேர்ந்த டீச்சர்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த டேட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகே, தகுதிகள் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து அப்ளை பண்றதுக்கான தேதிகள் என்ன, ஃபீஸ் டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை சரியா பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நாம கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 13ஆம் தேதி வருது. ஆனா அப்ளை பண்றதுக்கு பிப்ரவரி 18ல இருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஒருவேளை அப்ளிகேஷன்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு ஏப்ரல் 11ல இருந்து 13 வரைக்கும் ஒரு எடிட் விண்டோ கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் ஜூலை 4, 5 தேதிகள்ல நடக்கலாம்னு ஒரு டென்டேட்டிவ் டேட் சொல்லியிருக்காங்க. அடடே, அப்ளை பண்ண கிட்டத்தட்ட 2 மாசம் தான் டைம் இருக்கு. டீச்சர்ஸ் எல்லாருமே இப்பவே தயாராகிறது ரொம்ப நல்லது. ஆமா, அடுத்து ஃபீஸ். ஜெனரல் கேட்டகரிக்கு ஒவ்வொரு பேப்பருக்கும் 600 ரூபாய். அதே நேரம் எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 ரூபாய்னு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க பேப்பர் ஐ, பேப்பர் 2 ரெண்டுமே எழுதுறீங்கன்னா தனித்தனியா அப்ளை பண்ணி தனித்தனியா ஃபீஸ் கட்டணும். பேமெண்ட் ஆன்லைன்ல மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நாம எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தேர்வுல 2 தனித்தனி பேப்பர்ஸ் இருக்கு, பேப்பர் ஐ மற்றும் பேப்பர் 2. சரி குமார், முதல்ல பேப்பர் ஐ பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஓகே, முதல்ல பேப்பர் ஐ. இது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கானது. இதுல 5 சப்ஜெக்ட்ஸ் கட் ஆகும். குழந்தை மேம்பாடு, தமிழ் அல்லது உங்க தாய்மொழி, இங்கிலீஷ், கணக்கு, அப்புறம் சூழ்நிலைகள்னு 5 பார்ட்ஸ். ஒவ்வொரு பார்ட்ல இருந்தும் 30 கேள்விகள் வரும். டோட்டலா 150 மார்க்ஸ். இதோட சிலபஸ் 1ஆவதுல இருந்து 5ஆவது வகுப்பு பாடத்திட்டத்தை பேஸ் பண்ணி இருக்கும். என்ன மாதிரி பிடி அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ்க்கு எப்படி? பட்டதாரி ஆசிரியர்களுக்காக தான் பேப்பர் 2 இருக்கு. இதுல முதல் 3 பார்ட், அதாவது குழந்தை மேம்பாடு, மொழி 1, அப்புறம் இங்கிலீஷ், இது 3ம் கட்டாயம். 4ஆவது பார்ட்ல மட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு கணக்கு மற்றும் அறிவியல் எழுதலாம், இல்லைன்னா சமூக அறிவியல் எழுதலாம். இந்த 4ஆவது பகுதியிலிருந்து மட்டும் 60 கேள்விகள் வரும். மொத்தமா இதுவும் 150 மார்க்ஸ்க்கு தான். இதோட சிலபஸ் 6ஆவதுல இருந்து 8ஆவது வகுப்பு வரைக்கும் உள்ள பாடங்களை பேஸ் பண்ணி இருக்கும். 2 பேப்பர்ஸ்க்குமே எக்ஸாம் டைம் 3 மணி நேரம். மொத்தம் 150 மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள் தான் இருக்கும். ஆன்சர்ஸை ஓஎம்ஆர் ஷீட்ல தான் மார்க் பண்ணணும். அடுத்ததா ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, அப்புறம் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண எவ்வளவு மார்க்ஸ் வாங்கணுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். முதல்ல டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது trb.tn.gov.in போகணும். அங்க இருக்கிற ஆன்லைன் அப்ளிகேஷனை ரொம்ப கவனமா ஃபில் பண்ணணும். அடுத்து கேட்குற டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு கடைசியா ஆன்லைன்லயே ஃபீஸ் கட்டிட்டா வேலை முடிஞ்சுது. டாக்குமெண்ட்ஸ் சொன்னீங்களே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோ, கையெழுத்து, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது 10th 12th இருந்து உங்க டிகிரி, பிஎட் வரைக்கும் எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியமா இந்த தடவை சர்வீஸ் சர்டிஃபிகேட் கட்டாயமா கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்மேட்டும் நோட்டிஃபிகேஷன்லயே இருக்கு. அதை கரெக்டா ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரி, இப்போ பாஸ் மார்க் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஜெனரல் கேட்டகரியில வர்றவங்க 60%, அதாவது 150க்கு 90 மார்க்ஸ் எடுக்கணும். பிசி, எம்பிசி மாதிரியான கேட்டகரிக்கு 50%, அதாவது 75 மார்க்ஸ் எடுத்தா போதும். எஸ்சி, எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு 40%, அதாவது 60 மார்க்ஸ் எடுத்தாலே தேர்ச்சி பெற்றதா அர்த்தம்.
நாம இது வரைக்கும் நிறைய டீடைல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நாம கண்டிப்பா மறக்கவே கூடாத சில முக்கியமான விஷயங்களை ஒரு செக்லிஸ்டா பார்த்துடலாம் வாங்க. எல்லா டீச்சர்ஸ் மனசுல இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம், இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுமா அப்படின்றது தான். நோட்டிஃபிகேஷன்லேயே இது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுல பாஸ் பண்றதுங்கிறது ஒரு தகுதி மட்டும்தான். இதை வச்சு வேலைக்கான உரிமையை கோர முடியாது அப்படின்னு. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி ஏற்கனவே வேலையில இருக்கிற டீச்சர்ஸ் தங்களை தகுதிப்படுத்திக்கிறதுக்காக எழுத வேண்டிய கட்டாய தேர்வு இது. இது ஒரு ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் இல்ல. அப்போ நாம கடைசியா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 5 விஷயங்கள் இதோ. நம்பர் 1, இது ஒரு கட்டாய தகுதி தேர்வு தான், வேலை வாய்ப்புக்கான தேர்வு இல்ல. நம்பர் 2, trb.tn.gov.in வெப்சைட்ல ஏப்ரல் 10, 2026க்குள்ள அப்ளை பண்ணிடணும். நம்பர் 3, செப்டம்பர் 1, 2025க்கு முன்னாடி நீங்க வேலையில சேர்ந்திருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும், முக்கியமா அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டையும் சரியா ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுங்க. கடைசியா ஹால் டிக்கெட்டை டிஆர்பி வெப்சைட்ல அறிவிப்பு வந்ததும் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுத்திருக்கும்னு நம்புறோம். இப்போ கேள்வி இதுதான், இந்த தேர்வுக்கான அடுத்த கட்டத்துக்கு நீங்க தயாரா? உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நம்பிக்கையோட ஆரம்பிங்க. இன்னும் முழுமையான விவரங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பாருங்க. எல்லா ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.